யாத்திரையின் 5வது நாள் முக்திநாத் யாத்திரைக்கு கிரான ராயல் டூர்ஸ் திட்டமிட்டு இருந்தார்கள். யாத்திரைக்கு அவர்கள் சிறப்பான ஏற்பாட்டை அமைத்திருந்தார்கள். எங்கள் யாத்திரையில் வந்த அனைவரும் தெய்வ கடாட்சத்தை பெற்றிருந்ததால் எங்கள் யாத்திரை திட்டமிட்டபடி அமைந்தது. நாங்கள் போக்கரா ஏர்போர்ட்டில் இருந்து சிறிய விமானம் மூலம் ஜான்சன் விமான நிலையத்தை அடைந்தோம். அங்கிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த முக்திநாத் மலையின் அடிவாரத்தை அடைந்தோம். அதன் பிறகு எங்கள் முக்திநாத் யாத்திரை தொடங்கினோம். முக்திநாத் திருத்தலத்திற்கு பல வரலாறுகள் இருந்தாலும் நான் தெரிந்து கொண்ட ஒரு வரலாற்றை இங்கு பகிர்ந்து கொள்கிறேன். இந்து மதத்தின்படி அனைத்து நதிகளும் தெய்வத்துடன் உள்ள பந்தத்தை நாம் அறிவோம். அவ்வாறு கண்டகி நதி திருமால் தன்னிடம் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டு அவரை நோக்கி கடும் தவம் புரிந்தாள். கண்டகி நதியின் தவத்தை மெச்சிய திருமால் இந்த நதியில் தினம் தினம் சாளக்கிராம ரூபத்தில் அவதரித்து கண்டகி நதிக்கு சிறப்பு சேர்க்கிறார் என்பது வரலாறு. கண்டகி நதி பிரம்மதேவரின் வியர்வையில் இருந்து தோன்றியதாக நம்பப்படுகிறது. கண்டகி நதி கடும் தவம் இருந்தபோது தேவர்களை தன் குழந்தைகளாக அவதரிக்கும்படி கண்டகி நதி வேண்டினாள். தேவர்கள் கண்டகி நதியின் விருப்பத்தை ஏற்கவில்லை. அதனால் கண்டகி நதி தேவர்களை புழுவாக மாறும்படி சாபம் அளித்தாள். கோபத்தின் உச்சியில் இருந்த தேவர்கள் கண்டகியை ஜடமாக மாறும்படி சபித்தனர். இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று தேவர்கள் திருமாலை அணுகி சாப விமோசனம் வேண்டினர். திருமால் அவர்களை நோக்கி 2 சாபங்களையும் நீக்க முடியாது. நான் சாளக்கிராம தலத்தில் சக்கர தீர்த்தத்தில் வாசம் செய்கிறேன். தேவர்கள் வத்ரகீடம் என்ற புழுக்களாக மாறி அங்குள்ள கூழாங்கற்களை ஆதாரமாகக் கொண்டு வாழ்ந்து வர வேண்டும். கண்டகி நதி வடிவமாக அக்கற்களில் பாய்ந்து வருவாள். இதன் காரணமாக கண்டகியின் ஆசை நிறைவேறும். தேவர்கள் தேவ அம்சமும் திருமால் அம்சமும் பொருந்திய சாளக்கிராமங்களாக மாறுவார்கள். எம்பெருமான் திருவுள்ளப்படி சாளக்கிராமங்களை வழிபட்டவர்களும் எம்பெருமானும் நித்தியவாசம் செய்யும் வைகுண்ட பதவி அடைவர் என்றார். கண்டகி நதியில் நீராடி முக்திநாதரை வழிபட்டால் பூலோகத்தில் சுகமாக வாழ்க்கை நடத்தி பின்னர் வைகுண்டத்தில் தன்னுடன் இருக்கலாம் என்று திருமால் அருளியுள்ளதாக ஐதீகம். நாடு முழுவதும் பரவி உள்ள 108 திவ்ய தேசங்களில் முக்திநாத் 106வது திவ்ய தேசமாகும். முக்திநாதர் கோயிலின் முன்னர் 2 குளங்கள் உள்ளன. கருவறையில் சாளக்கிராம சுயம்பு திருமேனியாக முக்திநாராயண பெருமாள் எழுந்தருளி தரிசனம் தருகிறார். கோவிலின் உட்புறம் முக்தி நாராயணர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அமர்ந்த திருக்கோலத்தில் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். கருவறைக்குள் சென்று பக்தர்களே சுவாமிக்கு வஸ்திரம், மலர், மாலைகளை அணிவித்து பூஜை செய்யலாம். கோயிலுக்கு வெளியே சந்நிதியைச் சுற்றி 108 திவ்ய தேசங்களின் தீர்த்தத்துக்குச் சமமான 108 கோமுக தீர்த்தங்கள், அதாவது 108 பசுமாட்டின் முகங்கள் கொண்ட குழாய்களின் மூல தீர்த்தங்கள் கொட்டிக்கொண்டே இருக்கின்றன. இந்த நீர்நிலையில் வரிசையாக நீராடினால் பாவங்கள் விலகும் என்பது நம்பிக்கை.
முக்திநாத் சென்றால் சாளக்கிராமம் வாங்கி தானம் செய்வது என்பதை புண்ணியமாக கருதுவார்கள். இந்த சாளக்கிராமம் வழிபாடு பற்றி நான் அறிந்து கொண்டது ஒரு சிறிய தகவலே. அதை நான் இங்கு பகிர்ந்து கொள்கிறேன். இருப்பினும் ஆன்மீக அறிஞர்களிடம் சாளக்கிராமத்தின் மகிமையை அறிந்து கொண்டு வழிபடுவது மிக்க நலம் வாய்ந்ததாக இருக்கும். சாளக்கிராமம் என்பது கண்ணனின் நிறம் கொண்ட ஒரு சிறிய கல் போன்ற அமைப்பை உடையது. இந்து சமயம் பெரும்பாலும் உருவ வழிபாட்டை கொண்டிருந்தாலும் சிவனை செய்வர்கள் லிங்க வடிவில் வழிபடுவது போல வைணவர்கள் திருமாலை சாளக்கிராம கற்களில் வழிபடுகின்றனர். இந்த சாளக்கிராம கற்கள் இமயமலைக்கு அருகே உள்ள கண்டகி நதியில் மட்டுமே சாளக்கிராமம் கற்கள் உற்பத்தியாகிறது. இதை எல்லோருக்கும் அவ்வளவு எளிதாக கிடைப்பதில்லை. கிடைப்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஸ்ரீமூர்த்தி, கேசவன், நாராயணன், மாதவன், விஷ்ணு, மதுசூதனன், திருவிக்கிரமன், வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேசன், பத்மநாபன், தாமோதரன் ஆகிய 12 கூறுகளாக கற்கள் வடிவத்தில் திருமால் விளங்குகிறார். சாளக்கிராமம் புனிதம் வாய்ந்த கண்டகி நதியில் கிடைப்பதால் தோஷம் இல்லாதது. யாரும் தொட்டு வழிபடலாம். மகாவிஷ்ணு தங்கமயமான புலியுடன் திகழும் வஜ்ரகிரீடம் என்னும் பூச்சியின் வடிவம் கொண்டு சாளக்கிராம கல்லை உடைத்து அதன் மையப்பகுதியை அடைவதாக ஐதீகம். அங்கு உமிழ்நீரால் சங்கு சக்கர வடிவங்களையும் தனது பல விதமான அவதாரங்களையும் விளையாட்டாக வரைகிறார். இந்த சாளக்கிராமம் சங்கு, நத்தைக்கோடு, பளிங்கு போன்று பலவித வடிவங்களில் கிடைக்கின்றன. பூஜை அறையில் இந்த சாலிகிராமம் கற்கள் இருந்தாலே புண்ணியம் ஆகும். மகாலட்சுமி வாசம் செய்யும் இடத்தில் பெரும்பாலும் திருமால் வாசம் செய்வார் என்பார்கள். அந்த வகையில் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டிய முக்கிய அம்சம்தான் சாளக்கிராமம் ஆகும்.